ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கோடிங் எடிட்டர் எப்படி சூஸ் பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டூலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கோடிங்கில் நீங்கள் வந்து கோடிங் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கும். நீங்கள் நோட் பேட் மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் டூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடிங் அடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல டூலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அது இப்போ மார்க்கெட்டில் நிறையா டூல்ஸ் இருக்குது இது மாதிரி. ஸோ அதில் ஒரு சில டாப் 3 நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறேனோ அந்த டூலை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டூல். ஆட்டம்னு ஒரு டூல் இருக்குது, சப்ளைம்னு ஒன்று இருக்குது, விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே கோடிங் எடிட்டர் தான். ஸோ கோடிங் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும், இப்போ ஆங்குலர், டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், எந்த லாங்குவேஜ்னாலும் இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ நிறையா பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஸோ எந்தெந்த டூல்லாம் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது. புதுசாக இப்போ நீங்கள் கோடு அடிக்க வர்றீங்க அப்படின்னா அவங்க நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக எது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நேட்டிவ் மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு அல்லது iOS டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த டூல் செட் ஆகாது. அதை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா இந்த மாதிரி டூலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப்புக்கு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த டூல் பற்றி. ஸோ இப்போதைக்கு மற்ற லாங்குவேஜ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், ஆங்குலர்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3ல் பெஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறதான் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெவலப்மெண்ட் இப்போ புதுசாக நீங்கள் பழக போகிறீங்க அப்படின்னா இந்த டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுற URLுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரன் அண்ட் டீபக் அப்படின்னா நீங்கள் இந்த டூல்லே கோடை அடிச்சுட்டு இதுலேயே நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும் உங்கள் கோடை. அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு தனியாலாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த டூல்லையே நீங்கள் வந்து அடித்த கோடை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த கோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன் அண்ட் டீபக்னால் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு டீபக், அதாவது உங்களோட கோட் டீபக்னு சொல்லுவாங்க கோடிங்கில். டீபக்குங்கிறது நீங்கள் அடித்த கோடில் லைன் பை லைனில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு லைன்லேயும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத செக் பண்ணலாம். இப்போ ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதை தான் டீபக் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரன் அண்ட் டீபக்குங்கிறத நீங்கள் இந்த டூல்லையே பண்ண முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபீச்சரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிட் கமாண்டு, அதாவது நம்ம அடிக்கிற கோடை வந்து எப்பயுமே கமிட் பண்ணி வைப்போம். கமிட்னா என்ன, நம்ம அடிக்கிற கோடை சேஃப்டியாக ஒரு இடத்துல வைப்போம். ஸோ அதுக்கு வந்து ஜிட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளவுடு URL இருக்குது, அதில் நம்ம போய் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை மற்ற ஒரு கம்பெனியும் அவங்கவுங்க ஓனாக வந்து ஜிட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஜிட்டப்புங்கிறது குளோபலாக யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா உங்களோட கோடிங் நீங்கள் பழகுனதை எல்லாத்தையுமே சாம்பிளாக போட்டு வைக்கிறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிட்டப்பில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் கோடை வந்து புஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அந்த கோடை நீங்கள் ஜிட்டப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு புல் பண்ணுறதுக்கெல்லாம் இதிலே இன்பில்டாக அந்த ஆப்ஷனோட வருது. ஸோ அதுதான் வந்து ஜிட் கமாண்ட் பில்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிட்டப்பில் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம கோடெல்லாம் அங்கே போய் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். அதுபோக எக்ஸ்டென்சிபிள் அண்ட் கஸ்டமைசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா எக்ஸ்டென்ஷன் விசுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்குது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கலர் தீமோ எதனாலும் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்குது. ஒரு சின்டாக்ஸ் ஹைலைட்டர், இப்போ நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட் கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா
டைப் ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதோட சின்டாக்ஸை கலரிஸாக காமிக்கிறதுக்கு. ஸோ கோடிங்கில் ஸ்பெல் செக்கர்லாம் இருக்குது. நீ அடிக்கிற கோடு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, அந்த வேரியபிள் நேம்லாம் வைக்கும் போது ஒரு மீனிங்ஃபுல்லாக வைக்கணும். ஸோ அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறையா ப்ளக்கின்ஸ் வந்து இருக்குது இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் பில்டின்னாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை எதனாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டென்சிபிள் அண்ட் கஸ்டமைசபிள்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இன்டெலிஜென்ஸ்னால் உங்களோட கோடிங்கோட சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லாங்குவேஜுக்குமே சின்டாக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜை பொறுத்து உங்களோட கோடிங்கை அது சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் பண்ணி காமிக்கும். ஸோ அது வந்து விசுவல் ஸ்டுடியோவில் இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதை தான் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடே உங்களுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா கோடு அடிக்கும்போது உங்களுக்கு அந்த லுக் அண்ட் ஃபீலே நல்லாயிருக்கும். அந்த சின்டாக்ஸ் ஹைலைட்லாம் பண்ணி காமிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும் எல்லாமே. ஸோ அது ஒரு மெயினான ஃபீச்சரு. இப்போ வந்து இதுதான் வந்து அது விசுவல் ஸ்டுடியோ கோடு என்னோடய லேப்டாப்பில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மெனுமா இருக்குதுங்களா. ஸோ அதில் ஒன்று ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ட்டு இருக்கும். லோக்கலில் இருக்க ஃபோல்டரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளோன் ரெபாசிட்டினா நீங்கள் GitHubலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் லோக்கலில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் ஒரே ஒரு ஃபைல் ஜேஎஸ் ஃபைல் கிடக்கு. ஸோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கோடிங் இருக்கும். இந்த ஏரியாவில் அப்படியே நீங்கள் வந்து கோடிங்கை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபைலுமே இங்கே தான் ஷோ ஆகும். இப்போ நிறையா ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த செகண்ட் ஆப்ஷன் சர்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா குளோபலாக எல்லா ஃபைலையும் தேடி இட்டு வரும். ஸோ அதான் சர்ச்சு. அடுத்து இது வந்து சோர்ஸ் கண்ட்ரோலர். இதுதான் அந்த GitHubல லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் தனியாக காமிக்கும். ஸோ அதெல்லாம் நான் தனியாக எடுத்து சொல்கிறேன். இது வந்து ரன் அண்ட் டீபக். நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள் கோடை வந்து இங்கேயே ரன் பண்ணி டீபக் பண்ணி பார்க்க முடியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ அதான் ரன் அண்ட் டீபக் அப்படிங்கிற ஆப்ஷனு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எக்ஸ்டென்ஷன். நான் சொல்லியிருந்தேன்ல நிறையா எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதில் இப்போ என்னோடய விசுவல் ஸ்டுடியோவில் நான் இவ்வளோ எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுருக்கேன். அந்த கோடு, ஸ்பெல் செக்கர், டூப் செக்கர், ஜிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் லைன் இருந்தால் அதை செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்றுமே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். கீழே ரெக்கமெண்டட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து அவனே ரெக்கமெண்ட் பண்ணுவான். நீங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்தந்த பிளக்கின்லாம் போடுங்கிற ஆப்ஷனுமே கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு வேணும்னாலும் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டூல் வேணுமோ அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணியே ஃபைன் பண்ணிக்க முடியும். சும்மா இப்போ நான் கோடுன்னு போடுறேன் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் வருது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கோடிங் அடிக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அதை தேடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ். VS கோடில் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுவும் ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஃபைனலாக இப்போ ஒரு கோடிங் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விசுவல் ஸ்டுடியோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த டூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.